12 ராசிகளுக்கும் பலன்கள் பார்த்தீங்க. பரிகாரங்கள் சொல்லவே இல்லையா சார்? ஏதாவது பரிகாரம் சொன்னால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த ஆண்டு 3 ராஜகிரகங்கள் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா, சுப பலனாக இருந்தாலும் அதிக சுப பலனும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மலை போல் வர்றது, பனி போல் தீர்றதுக்கும் ஒரு நல்ல பரிகாரம் ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம், அதுவும் ஒரு நல்ல பரிகாரம் தரேன். யார் வேணாலும் செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளி ஊரில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க, யார் வேணாலும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, அதே மாதிரி வயதானவர்கள், எங்களுக்கு முடியவே இல்லை சார், கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பரிகாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரீத்தி. நீங்கள் நிறைய இந்த காகத்துக்கு அன்னம் வைப்பீங்க, சனீஸ்வரருக்கு எழுதீபம் போடுவீங்க. அதை விட மிகப்பெரிய அற்புத பரிகாரம் என்னென்னா, திராட்சை இருக்குது இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட், சிகப்பு திராட்சை வாங்கிக்கிங்க. ஒரு 4 திராட்சை ஒவ்வொருத்தர் ஒரு தனித்தனியாக எடுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தலையை சுற்றி குளிச்சுட்டு வரீங்க இல்லையா, ஒரு 4 திராட்சை எடுத்து தலையை சுற்றி ஒரு 3 முறை தலையை சுற்றி காகத்துக்கு போடுங்க. அதை போட்ட உடனே அது எவ்வளோ வேகமாக எடுத்துக்கிட்டு ஓடும் தெரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு அது உணவாக இருக்கலாம், ஆனால் காகத்துக்கு அது மருந்தாக இருக்கும். ஆகவே சனி பிரீத்தி. சனீஸ்வரருக்கு நீங்கள் அன்னமிடுறதை விட சனீஸ்வரருக்கு மருந்தாக இருக்கும் அந்த மூலப்பொருளை தர்றது. உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் எங்கே நின்னாலும் சரி, எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்தாலும் சரி, அது சுப பலன்னா மிக அதிக சுப பலனையும், பிரச்சனைகள் உள்ள இந்த கிரக பெயர்ச்சியாக இருந்தால் பிரச்சனைகள் கம்மியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இது இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கு கூட இந்த பரிகாரத்தை சொல்லி செய்ய சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன பரிகாரம்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களே பல வருஷங்களாக செஞ்சு அதனுடைய பலனை அடைஞ்சு வெற்றி பெற்று, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெற்ற இன்பம் நீங்கள்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம். செஞ்சு பாருங்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளவு பெரிய கெடுதல் பலன்களை தரமாட்டார், சுப பலன்களை தருவார். இதை எல்லாத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? கொஞ்சம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது உங்கள் தேவைகளை என்னென்ன டைட்டில் வேணும்னு சொல்லுங்கள். அந்த டைட்டிலில் நான் நிறைய பலன்களும் பரிகாரங்களும் சொல்கிறேன். அதே மாதிரி 2025 சந்தோஷமாக இருக்கணும்னு